பல பயிர் சாகுபடியில் செயல்படுத்தப்படும் வேளாண் தொழில்நுட்பங்கள். கன்னியாகுமரி மாவட்ட வேளாண் வணிக வேளாண்மை துணை இயக்குனர் எஸ். கீதா அவர்களுடன் நேர்முகம். வணக்கம். வணக்கம். குமரி மாவட்டத்தை பொறுத்த அளவில் பல பயிர்கள் அப்படின்னு சொல்லும்போது குறிப்பாக நம்ம மாவட்டத்தில் நெல் சாகுபடி தான் ரொம்ப முக்கியமாக சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் நெல் சாகுபடியில் இந்த கோடை காலத்தில் விவசாயிகள் தெரிந்து கொள்ள வேண்டிய தகவல்கள் அப்படிங்கிற அடிப்படையில் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நெல் சாகுபடி நம்ம இனி இப்போ சித்திரைப்பட்டத்தில் நிறைய பேர் விதைச்சிருக்காங்க. மற்றபடி விதைக்காத விவசாயிகள் என்ன பண்ணலாம்னா, இந்த கோடை காலத்தில் கோடை மழையை எதிர்பார்த்து இருக்கிறவங்க இந்த உழவு கோடை மழை பெய்தவுடன் நிலத்தை உழுதோம்னா நிலத்தில் இருக்கக்கூடிய கூண்டு புழுக்கள் பூசணங்கள் இதெல்லாம் அழியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கோடை உழவு கண்டிப்பாக நம்ம செய்யணும். கோடை உழவு செய்தால் கண்டிப்பாக அவங்க இனி செய்யக்கூடிய நெல் பயிரில் பூச்சி நோய் தாக்குதலை குறைத்து கொள்ளலாம். கோடை உழவு அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு பணியா ஒரு காலத்துல இருந்ததை எப்படி மறந்தாங்க? இப்போ கோடை உழவு முன்னாடி மழை பெஞ்ச உடனே கண்டிப்பா செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ என்னன்னா, இந்த நம்ம பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மாதங்கள்ல மழையும் நமக்கு கம்மியாயிடுச்சு. இந்த மழை பெஞ்சா மட்டும்தான் அவங்க டிராக்டரையோ இல்ல ஏரையோ அவங்க யூஸ் பண்ண முடியும். மழை குறைந்திருக்க காரணத்தினால அவங்க இந்த கோடை உழவுல இருந்து மாறுபட்டிருக்காங்க. மற்றபடி அவங்க பறக்கை சுசீந்திரம் அந்த பகுதி விவசாயிகள்லாம் என்ன பண்றாங்கன்னா, இப்போ விதை போடணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புல இருக்கிறனால அவங்க குளங்கள்ல இருக்கிற தண்ணியை விட்டு அந்த நிலத்தை பண்படுத்தி அவங்க முன்கூட்டியாவே நிலத்துல விதைச்சிடுறாங்க. உளுந்து சாகுபடி பயறு சாகுபடி அதெல்லாம் ஒரு காலத்துல கொடிகட்டு பறந்தமாய் சொல்லுவாங்களே. பொதுவா நெல் விவசாயிகள் அப்படின்னா இந்த மாதிரியான பயிர்களில் ஈடுபாடு காட்டுறதன் வழி அவங்களுடைய நிலத்துல என்ன ஒரு வளத்தை கூட்ட முடியும், வருவாய் அப்படிங்கிற அடிப்படையில உபரியா என்ன பெற முடியும்? கண்டிப்பா நெல் சாகுபடி செய்யக்கூடிய எல்லா விவசாயிகளும் இந்த கோடை காலத்துல உளுந்தோ இல்ல பயிரோ சாகுபடி செய்யணும். அந்த பயிர் சாகுபடி செய்யும் போதுதான் அந்த நம்ம பயிர் சுழற்சி வருது. அதாவது நெல்லுக்கு அடுத்து ஒரு பயிர் வகை பயிர் போட்டாதான் அந்த நிலத்துல அந்த நிலம் பண்பட்டு அந்த பயிர் வகை செடிகள்ல இருக்கக்கூடிய வேர் முடிச்சுகள் ஆகாயத்தில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை தழைச்சத்தா மாற்றி மண்ணில் சேமிக்குது. இப்படி செய்யறனால தான் நம்ம அடுத்து செய்யக்கூடிய நெல் பயிருக்கும் தேவையான தழைச்சத்து மண்ணிலிருந்து கிடைக்கும். இப்போ நம்ம செய்யாம இருந்தோம்னா அடுத்து வரக்கூடிய பயிருக்கு எல்லா சத்தும் நம்ம தான் போடக்கூடியதா இருக்கும். ரெண்டாவது, இப்படி நம்ம அந்த பயிர் சுழற்சியில ஒரு உளுந்து சாகுபடி செய்யும் போது நமக்கு அதிக வருமானம் வருது. இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 கிலோ உளுந்து 80 இருந்து 100 ரூபாய் வரைக்கும் இருக்கு. அப்போ நம்ம இதுல அதிகமா செலவே கிடையாது. நம்ம ஒரு மிதி உளுந்தாதான் செய்யறோம். நம்ம அறுவடைக்கு ஒரு 4-5 நாட்களுக்கு முன்னாடி மெழுகு பதமா இருக்கும் போது அந்த உளுந்தை விதைச்சிட்டு நம்ம என்ன பண்றோம், அதுக்கப்புறம் அறுவடையை செய்யறோம். அப்புறம் அந்த உளுந்து விதைகள் முளைத்து நல்ல நமக்கு மகசூல் கொடுக்கும். மிதி உளுந்து அப்படிங்கிறது அது ஒரு காலத்துல இருந்தது. இப்போ இயந்திரம் நடைமுறை அப்படின்னு வந்ததுக்கு பிறகும் இது சாத்தியமா? சாத்தியம், கண்டிப்பா சாத்தியம் தான். ஏன்னா நம்ம அந்த மெழுகு பதத்திலே விதைச்சிடுறோம். திருப்பி அது அந்த இயந்திரம் ஓடுறதுனால எந்த பாதிப்பும் இல்லை. இது உங்க அனுபவத்தில் நீங்க பார்த்துட்டு வரீங்களா? பெருஞ்செல்வ விளை கிராமத்துல இன்னும் இயந்திரத்தின் மூலம் அறுவடை செய்யற இடங்கள்ல தான் இந்த மிதி உளுந்தும் செய்யறாங்க. இல்ல மிதி உளுந்து போடாதவங்க ஒரு தடவை கலப்பையால டிராக்டர் மூலமா உழுதும் இந்த உளுந்து சாகுபடி செய்யறாங்க. உளுந்து சாகுபடியில நமக்கு நல்ல வருமானம். இப்போ நம்ம பழைய காலம் மாதிரி இப்போ நெத்தை பறிக்கணும்னு தான் கிடையாது. அது ஒரேடியா எடுத்து கூட மொத்தமா நம்ம அறுவடை செய்யக்கூடிய உளுந்து வகைகள் 65 நாள்கள்ல நிறைவடைகிற வகைகள் இருக்கு. 65 நாட்கள்ல வம்பனெட்டு வம்பனாறு போன்ற உளுந்து வகைகளை நம்ம வம்பன் 11 வரைக்கும் உளுந்து வகைகள் வந்தாச்சு. அந்த உளுந்து வகைகளை பயன்படுத்துறது மூலமா ஒரே நேரத்துல நம்ம அதை அறுவடை செஞ்சு அதை நம்ம பயன்படுத்திக்கலாம். தக்கை பூண்டு, சணப்பு, உளுந்து, சிறுபயிறு இந்த மாதிரி பயிரெல்லாம் நாட்டம் கொள்ளலாம், அதுல ஈடுபாடு காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது முகாம் மாதிரியோ விழிப்புணர்வு கூட்டமோ பயிற்சியோ நடத்துறது உண்டா? வேளாண்மை துறையின் மூலமாக இந்த கோடை காலத்துல சிறப்பு முகாம்கள் நடத்தி இந்த பசுந்தாழ் உரங்கள் பயிரிடுறதுக்கும் இந்த பயிர் சாகுபடி அதிகரிக்கிறதுக்கும் நிறைய முகாம்கள் நடத்திட்டு தான் இருக்காங்க. இது செய்யறதுனால நமக்கு நம்ம மண் பண்படுவதோடு இல்லாம அடுத்து வரக்கூடிய நெல் பயிர்ல நமக்கு மகசூல் கண்டிப்பா கூடுதலாக தான் கிடைக்கும். அதனால இதுக்காக சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு வருகிறது. இப்போ கனியாகுளம், திருசனகுப்பம் அந்த பகுதியிலெல்லாம் நாங்க உளுந்த விதைங்க அப்படின்னு சொல்லி மாறி மாறி அவங்களுக்கு கேம்பெயின் மூலமா சொல்லும் போதும் அவங்க என்ன சொல்றாங்க, எங்களுக்கு எல்லாரும் சேர்ந்து விதைச்சாதான் நாங்க செய்ய முடியும், இல்லாட்டி கட்டுக்கோப்புங்கிறது அடிபட்டுடுச்சுங்கிறீங்களா? முன்னமா இருந்த அளவுக்கு இல்லைங்கிற தான் சொல்லணும். அவங்க
அவங்க வந்து அதனால அவங்க விவசாய சங்கங்களே அவங்களுக்குள்ள வந்து ஒரு முடிவு எடுத்து ஒரு குளத்தின் புறவில் வந்து அவங்க மொத்தமாக வந்து உளுந்து சாகுபடியெல்லாம் அவங்க செய்யணும். இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ மணவாளக்குறிச்சி ஏலாலையோ இல்லை பெருஞ்செல்வ விளையிலையோ அவங்க வந்து அப்படி மொத்தமாக முடிவெடுத்து தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, உளுந்து சாகுபடி செய்கிறாங்க. ஸோ அந்த பகுதிகளில் வந்து அவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. தற்போது பார்த்துக்கிட்டிங்கனாலும் நம்ம வேம்பனூர் கிராமத்தில் பெருஞ்செல்வ விளை ஏலால உளுந்து சாகுபடி செய்திருக்கிறாங்க. இதுவும் கூட கடினமான பயிராக இருக்குமா, அல்லது சாகுபடி நுணுக்கங்கள் அல்லது அறுவடை நுணுக்கங்கள் அல்லது மகசூல் அப்படிங்கிறது ரொம்ப லெகுவாக எடுத்துடலாங்கிறீங்களா? கண்டிப்பாக இதில் பிரச்சனைக்கு வாய்ப்பில்லை. ஏன்னா வந்து இதை நம்ம விதைச்சிட்டு நமக்கு என்னென்னா 1-2 மழை தான் தேவை. பூக்கிற பருவத்தில் நம்ம என்ன பண்ணோம்னா இதுக்கு அடி உரமாலாம் எந்த உரமும் போட வேண்டாம். பூக்கிற பருவத்தில் நிலத்தில் ஈரப்பதம் இருந்தால் 4 கிலோ DAP கரைசலை வந்து ஒரு நாள் முன்னாடியே ஒரு 10 லிட்டர் தண்ணியில் ஊற வச்சுட்டு அதை வடிகட்டிட்டு மறுநாள் வந்து 190 லிட்டர் தண்ணியில் கலந்து பூக்கிற பருவத்தில் ஒரு தடவை தெளிச்சா போதும். அதுக்கப்புறம் மண்ணில் ஈரப்பதம் இருந்தால் திருப்பி ஒரு 15 நாள் இடைவெளியில் இன்னொரு தடவை தெளிச்சா போதும். இது எதுக்காக தெளிக்கிறோம்னா பூக்கக்கூடிய பூக்கள் அவ்வளவும் வந்து காய் பிடிக்கிறதுக்காகவும் அந்த காயில் வந்து அந்த மணிகள் வந்து திரட்சியாக பொக்கு விதை இல்லாமல் நமக்கு வரணுங்கிறதுக்காக தான் இதை செய்கிறோம். இதை செஞ்சோன்னா கண்டிப்பாக மகசூல் உங்களுக்கு நல்ல மகசூல் கிடைக்கும். நம்ம வந்து எந்த செலவும் இல்லாமல் இந்த கோடை காலத்தில் ஒரு ஏக்கரில் 200லேருந்து 400 கிலோ வரைக்கும் உளுந்து நம்ம பெறனால நமக்கு அதிக லாபம். ஒரு கிலோ வந்து 100 ரூபா வரைக்கும் போகுது. அப்போ நிசாரமாக நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், 40,000 ரூபா வரைக்கும் ஒரு ஏக்கர்லேயே நம்ம வருமானம் ஈட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தீவிர கண்காணிப்பு அவசியம் இல்லை, பட் பூச்சி நோய் தாக்குதல் இல்லாமல் இருந்துட்டா நல்லது. மற்றபடி இது நம்ம விதைச்சி விட்டுட்டு நமக்கு பூச்சி நோய் தாக்குதல் இருந்தால் மட்டும் அதற்கு நம்ம ஏதாவது பாதுகாப்பு முறைகள் எடுத்தால் போதும். மற்றபடி இது லகுவாகவே நமக்கு வந்து இது நமக்கு மகசூல் கிடைக்கும். மற்றபடி இல்லாமல் இதை வந்து நம்ம மடக்கி விழும்போது ஒருவேளை ஏதோ பூச்சி நோய் பாதிப்பு வந்தாலும் இதை மடக்கி விழுவதன் மூலம் இது ஒரு சிறந்த பசுந்தாள் உரமாகவும் நமக்கு வந்து இருக்கு. அதனால நம்ம கண்டிப்பா இதை பயிரிடணும். இந்த இடத்துல என்ன சொல்றீங்க அப்படின்னா, ரசாயன உரமே போட்டு 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 நிலத்தை வந்து மலடாக்கிட்டு வரக்கூடிய ஒரு நிலையில இந்த மாதிரி இடைப்பட்ட நேரத்தில் இந்த பயிரை போடுறதன் வழி நிலத்துக்கு ஒரு ஊக்கம் கொடுக்கலாங்கிறீங்க? கண்டிப்பா. ஏன்னா ரசாயன உரங்களை மட்டுமே போட்டுட்டு வரோம். முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா பழைய காலங்கள்ல நெல் அறுவடை செய்த உடனே இந்த கோடை காலங்கள்ல வந்து எல்லாரும் வீடுகள் இருக்கிற தொழு உரங்களை மாட்டு வண்டி மூலமா அடிச்ச வயல்கள்லாம் ஆங்காங்கே வந்து கொட்டி வச்சிருவாங்க. மண்புழுக்களும் இருந்தது. ரசாயன உரங்கள் அதிகமா பயன்படுத்த மாட்டாங்க. பூச்சிக்கொல்லிகளோ இல்ல களைக்கொல்லிகளோ அதிகமா பயன்படுத்த மாட்டாங்க. அப்போ வந்து அந்த மண்ணு வந்து ரொம்ப நல்ல நிலையில இருந்தது. ஆனா இப்ப நம்ம அதை இயற்கை உரங்களையே டோட்டலா நம்ம மொத்தத்துல தவிர்த்து வருகிறோம். அதனால அதை தவிர்க்காம இருக்கணும்னா இது மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா ஒன்லே பசுந்தாள் உரங்களையோ இல்ல இது மாதிரி பயிர் வகை பயிர்களையோ நம்ம வந்து விதைச்சு அதை திருப்பி நம்ம மடக்கி உழுவதன் மூலம் மண்ணோட தன்மையை வந்து நம்ம நல்ல நிலையில வந்து அதை பாதுகாக்கலாம். சரி, உளுந்து அப்படிங்கறத மட்டும் பரிந்துரை பண்றீங்களா, சிறுபயிறு அப்படிங்கறது ஊக்கம் கொடுக்குறீங்களா? இல்ல, உளுந்துக்கு மட்டும்தான் நம்ம துறையின் மூலமா விதைகள் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. ஆனா சிறுபயிரும் நம்ம செய்யலாம். அதுல தவிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னன்னா உளுந்துக்கு வந்து நம்ம தற்போது வந்து மார்க்கெட்ல வந்து நிறைய டிமாண்ட் இருக்கிறனால விவசாயிகள் அதை இது பண்றாங்க. சிறுபயிருக்கு வந்து இப்போ உளுந்துக்கு இருக்கிற அளவுக்கு டிமாண்ட் இல்லாதனால தான் வந்து அதை தவிர்க்கிறாங்க. மற்றபடி உளுந்து பயிரிடுற மாதிரியே நம்ம பாசி பயிரையும் கண்டிப்பா பயிரிடலாம். சணப்பு, தக்கை பூண்டு இதனுடைய உபயோகம் என்ன? இந்த அடிப்படையில் விவசாயிக்கு என்ன ஆலோசனை கொடுக்க விரும்புறீங்க? சணப்பு, தக்கை பூண்டு வந்து நம்ம எல்லா விதமான பயிர்களுக்குமே நம்ம இதை பயன்படுத்தலாம். இப்போ நெல் பயிருக்கு தான் கிடையாது. இப்போ நெல் அடுத்த பயிர் பயிரிடுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம்னா இந்த சணப்போ தக்க பூண்டோ இல்லை கொழிஞ்சு விதைகளையோ ஒரு ஏக்கருக்கு 8 கிலோ வீதம் நம்ம அதை விதைச்சி விட்டுட்டு திருப்பி மடக்கி உழறனால நம்ம நிலம் வந்து நல்ல நிலையில வந்து அது நல்லா பண்படுது. அதற்குண்டான தழைச்சத்து மணிச்சத்தெல்லாம் இந்த பயிர்கள் மூலமா அதுக்கு கிடைக்குது. அதனால கண்டிப்பா நம்ம வந்து இந்த பசுந்தாள் உரங்களை கண்டிப்பா பயிரிடணும். இதற்கு வந்து அரசாங்கம் சில நேரங்களில் வந்து 50% மானியத்தில் வந்து பசுந்தாள் உரங்கள் வழங்குகிறது. அதனால கண்டிப்பா நம்ம இந்த பசுந்தாள் உரங்களை பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன். இப்போ திட்டமிடுறாரு நம்மளுடைய நிகழ்ச்சியை கேட்டுட்டு வெயில் அடிக்கக்கூடிய நிலையை பார்க்கும்போது இன்னும் 1 மாதம் கழிச்சு தான் நம்ம பயிரிடக்கூடிய நிலை ஏற்படும் போலுக்க இவங்க சொல்ற மாதிரியான கொழிஞ்சி, தக்கை பூண்டு, சணப்பு இதை ஒன்று விதைச்சு விட்டுருவோமே, அதுக்கு விதை எங்க கிடைக்கும், யார் அணுகணும், இப்பவும் கிடைக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு யோசிக்கிறாங்கன்னா வழிகாட்டுதல் என்ன? இப்போதைக்கு வேளாண் விரிவாக்க மையங்கள்ல இல்ல, பட் ஆனா உங்களுக்கு எல்லா உரக்கடைகள்லயும் வந்து இது வந்து நமக்கு இது கிடைக்குது. அதனால நம்ம அங்கிருந்து நம்ம பெற்று இல்ல முன்னோடி விவசாயிகள் சில பேர்கிட்ட வந்து இந்த விதைகள் இருக்குது, அவங்க கிட்ட இருந்து பெற்று நம்ம பலன் பெறலாம். கன்னிப்பூ சாகுபடி அப்படிங்கிற நுட்பம் இப்போ ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நிலையில அவங்க ரக தேர்வு எப்படி தேர்வு
செய்யணும், என்ன ரகத்தை தேர்வு செய்கிறது நல்லது, நாட்கள் தள்ளி போகிறதுனால குறைந்த வயதுடைய ரகத்தை கூட தேர்வு செய்யலாமா, அது விதை நேர்த்தி அப்படிங்கிறது கட்டாயமா, விதை அப்படிங்கிறது என்ன நுட்பத்தோடி கைகொள்ளணும், இந்த விஷயங்களை ஒன்று சொல்லாமா? கன்னிப்பூ சாகுபடி வந்து நமக்கு எப்பயுமே குறுகிய கால பயிர் தான் நம்ம பயிரிடுவோம். ஏன்னா அதுக்கு அடுத்து நம்ம திருப்பி கும்பப்பூ சாகுபடிக்கு செல்றனால குறுகிய கால பயிர்கள் தான் போடுவோம். அதனால இதுல வந்து நம்ம 5016 ரகமோ இல்லது டிபிஎஸ் 5 ரகம் நம்ம மாவட்டத்திலே திருப்பசாரம் நெல் ஆராய்ச்சி நிலையம் மூலமாக வெளியிடப்பட்டுள்ள டிபிஎஸ் 5 நெல் ரகங்களுமே இந்த ரெண்டுமே வந்து குறுகிய கால பயிர்கள் தான். 115 120 நாள் டியூரேஷன் உள்ள பயிர். அதனால இந்த பயிர்களை வந்து நம்ம பயன்படுத்தலாம். இதை ஒரு நம்ம வந்து ஏக்கருக்கு தேவையான விதை கூட நம்ம கண்டிப்பா வந்து விதை நேர்த்தி செய்து தான் நம்ம வந்து விதைக்கணும். இது விவசாயிகளுக்கே கைகொள்ளக்கூடிய விஷயமா இருக்குதா அல்லது ஒவ்வொரு தடவையும் சொல்ல வேண்டிய நிலையா? இல்லை, சில விவசாயிகள் வந்து இதை அவங்களாவே செஞ்சிடறாங்க. பட் பல விவசாயிகள் செய்யறதில்ல. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ குலை நோய், இலையுறை அழுகல் நோய் இதெல்லாம் கன்னிப்பூல வருங்கிறீங்களா? கண்டிப்பாக வரும். அப்படிப்பட்ட நோய்கள் வராமல் தடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஆரம்பத்திலே இந்த கார்பன் டசிம்ங்கிற பூசணக்கொல்லியோ இல்லை நம்ம உயிர் பூசணக்கொல்லி சூடோமோனாஸுங்கிற உயிர் பூசணக்கொல்லி இருக்கு. அது வந்து 1 கிலோவுக்கு 10 கிராம் இல்லை கார்பன் டசிம்ங்கிற பூசணக்கொல்லியை 1 கிலோவுக்கு 2 கிராம் வீதம் நம்ம வந்து முத நாளே கலந்து விதையோட கலந்து வச்சுட்டு அப்புறம் ஊற வச்சு முளை கட்டி அதுக்கப்புறம் நம்ம விதையை விதைக்கலாம். இப்படி செய்வதன் மூலமாக பூசணத்தின் மூலமாக பரவக்கூடிய நோய்கள் எல்லாத்தையுமே நம்ம கட்டுப்படுத்தலாம். சரி, கன்னிப்பூ சாகுபடி அப்படிங்கும்போது அவங்க வந்து இப்போ பொடிப்போகத்தில் எடுக்கிறது சிறந்ததுங்கிறீங்களா அல்லது தொழிப்போகம் தண்ணி இருக்கக்கூடியவங்க தொழிப்போகம் கூட எடுக்கலாங்கிறீங்களா அல்லது உங்களுடைய பரிந்துரை பொடிப்போகமும் தொழிப்போகமும் மாற்றி மாற்றி எடுக்கிறது தான் நல்லதுங்கிறீங்களா? கன்னிப்பூல பொடிப்போகத்தில் நம்ம போகிறதா நல்லது. ஏன்னா வந்து பொடிப்போகத்தில் போகும்போது உங்களுக்கு வந்து நம்ம இப்போ நெல்லை விதைச்சு ஒரு 20 நாள் வரைக்கும் நமக்கு தண்ணீர் தட்டுப்பாடு இருந்தாலும் தண்ணீர் இல்லாமல் இருந்தால் கூட அந்த 20 நாள் வந்து ட்ரை சீடிங் பாங்க. இந்த 20 நாள் அது வந்து தாக்கு பிடிக்கும். அதற்கு மேல் தான் நமக்கு வந்து அது தண்ணி வேணும். இந்த 20 நாள் தண்ணீர் இல்லைனாலும் களை வந்து நல்ல விதத்தில் கட்டுப்படும். அதனால 20 நாளுக்கு மேலே நமக்கு தண்ணி இருந்தாலும் போதும். ரெண்டாவது வந்து நமக்கு நாற்று நட்டு இந்த நடவு வயலில் போய் நடவு வேலைகள் இல்லாதனால நமக்கு செலவு வந்து கணிசமாக குறையும். அதனால பொடி பருவத்துக்கு போகிறதா நல்லது. இப்போ வந்து விவசாயிகள் மத்தியிலெல்லாம் என்ன மாதிரியான ஒரு கருத்து வந்து அரசு ரீதியாக வெளிப்படுத்துகிறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை, மூட கணக்கில் உரத்தை கொண்டு போட வேண்டிய அவசியம் இல்லை, சும்மா நீங்கள் ஒரு சின்ன பையில திரவ வடிவிலேயே கொண்டுட்டு போய் நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறாங்களா? கன்னியாகுமரி மாவட்டத்தில் இது சாத்தியமாயிடுச்சா? அப்படி திரவ வடிவிலான உரங்களை நம்ம பயன்படுத்தலாம். ஆனால் திரவ வடிவத்தில் உள்ள உரங்களை வந்து நம்ம பொதுவாக அந்த ட்ரோன் ஸ்ப்ரேயர் மூலமாக பயன்படுத்தினா அதுக்கு வந்து அதோட எஃபிஷியன்சி வந்து அதிகம். அதனால இதை நம்ம மாவட்டங்களில் பல இடங்கள்லையும் இதை பயன்படுத்திட்டு தான் வராங்க. தோவாளை வட்டாரத்திலையும் ராஜாக்கமங்கலம் வட்டாரத்திலையும் இந்த ட்ரோன் ஸ்ப்ரே மூலமாக இந்த நானோ யூரியா தெளிப்பது வந்து வாடிக்கையாகிவிட்டது. விவசாயிகளுக்கு என்ன ஒரு ஆலோசனை கொடுக்குறீங்க? விவசாயிகள் இந்த கோடை காலத்தில் அவங்க வந்து வயலை போய் பார்க்கணும், ஆனால் அவங்க உடல்நிலையும் கருத்தில் கொள்ளணும்ல, அந்த அடிப்படையில் என்ன சொல்கிறீங்க? அதாவது பொதுவாக நம்ம வந்து இந்த 12 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் தான் இந்த யூவி ரேடியேஷன் சொல்லுவாங்க, அல்ட்ரா வயலட் ரேடியேஷன். அது அந்த நேரத்தில் தான் வந்து பூமியை அதிகப்படியாக தாக்கும். ஸோ இந்த நேரங்களில் போகாமல் நம்ம காலையில் அதிகாலையில் வந்து ஒரு 6 மணிலேருந்து ஒரு 10 மணி வரைக்கும், அது மாதிரி மாலையில் ஒரு 4 மணிலேருந்து நம்ம இந்த வயல்களுக்கு போயிட்டு அந்த நேரங்களில் நம்ம வயல் வேலைகளை கவனிக்கிறது வந்து நம்ம உடலுக்கும் நல்லது அப்படின்னு கேட்டுக்கொள்கிறேன். வேளாண் வணிகம் அப்படிங்கிற இதில் ஒரு பொறுப்பேற்றிருக்கீங்களா? வேளாண் வணிகம்னா என்ன, இதனால விவசாயிகளுக்கு என்ன ஒரு பலன் கிடைக்கும், அதை ஒன்று வெளிப்படுத்தலாமா? இந்த வேளாண் வணிகம்ங்கிறது நம்ம விவசாயம் செய்கிற மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பொருளை வந்து நம்ம சந்தைப்படுத்துவதற்கான ஒரு வழிகாட்டுதல் தான். இப்போ நம்ம காய்கறி பயிர் சாகுபடி எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம துறையின் மூலமாக உழவர் சந்தைகள் இருக்குது. இப்போ வடசேரி மற்றும் மயிலாடியில் உழவர் சந்தைகள் இருக்குது. அங்கே வந்து நம்ம விளைபொருள்களை வந்து நம்ம கொண்டு வந்து விவசாயிகள் வந்து இலவசமாகவே அவங்க விற்கலாம். அவங்களால முடியலனாலும் அவங்க கூட இன்னொரு நபரை அவங்க வந்து அவங்க வீட்டில் உள்ள நபரையே கூட அவங்க அந்த இதில் சேர்த்துக்கிட்டு அவங்க மூலமாக கூட அவங்க வந்து இந்த இதை சந்தைப்படுத்தலாம். மற்றபடி இப்போ நெல்லுக்கெல்லாம் வந்து இப்போ நம்ம எங்களுக்கு வந்து இப்போ 6 ரெகுலேட்டட் மார்க்கெட் இருக்குது, நம்ம ஒழுங்குமுறை விற்பனை கூட. இப்போ நெல் இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா வடசேரி மற்றும் திங்கள் சந்தை ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வந்து விவசாயிகள் வந்து இப்போ அவங்க நெல்லை வந்து இப்போ நெல்லுக்கு டிபிசி இருக்கிறனால எல்லா விவசாயிகளுக்கும் நம்ம அரசாங்கமே இந்த நெல்களை கொள்முதல் செய்வதன் மூலம் டிபிசிங்கிறது கொள்முதல் நிலையங்களா? டைரக்ட் ப்ரொக்யூர்மெண்ட் சென்டர்ஸ், நேரடி நெல் கொள்முதல் நிலையம். இந்த நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் இருக்கிறனால விவசாயிகளுக்கு ஏற்கனவே நல்ல விலை கிடைத்து கொண்டு இருக்கிறது. ஆனால் இதை தவிர இப்போ நீங்கள் அந்த டிபிசி மூலமாக கொடுக்கலனா கூட நீங்கள் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் கூட உங்கள் பொருளை கொண்டு வந்து நீங்கள்
வச்சு பாதுகாப்பாக வைக்கலாம். அந்த பொருள் பேரில் நீங்க வந்து 5 லட்சம் வரை நீங்க பொருளீட்டு கடனும் நீங்க பெற்றுக்கொள்ளலாம் அந்த ஒரு ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள். ஸோ அந்த மாதிரி விவசாயிகள் யாரும் இதை விட கூடுதல் விலை வரும்போது தங்கள் பொருளை விற்கணும் அப்படின்னு நினைக்கும் போது நீங்க வந்து ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களை அணுகலாம். ஈனாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, ஈனாம்ங்கிறது ஆன்லைன் வர்த்தகம். நம்ம இது மூலமா வர்த்தகம், ஆன்லைன் வர்த்தகம். ஈனாம் மூலமா அந்த நமக்கு இங்க நம்ம மாவட்டத்தில் என்னென்ன கிராப்ஸ் நோட்டிஃபை ஆயிருக்கோ அந்த வந்து இந்தியா முழுக்க நம்ம வந்து விற்கலாம். மற்றபடி இப்போ வந்து நமக்கு அரசாங்கம் வந்து இந்த குப்ரா கொள்முதலையும் அறிவிச்சிருக்கு. அதுல வந்து நமக்கு 2 ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள்ல மட்டும் இந்த குப்ரா கொள்முதல் இருக்கு. திங்கள் சந்தை மற்றும் வடசேரி ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள்ல வந்து ஒரு கிலோ வந்து 111 ரூபாய் 60 பைசாவுக்கு நல்ல கொப்பரைகள், அரவை கொப்பரைகள் வந்து கொள்முதல் செய்யப்படுகிறது. அது வந்து இந்த வசதி வந்து நமக்கு 10/6 வரைக்கும் இருக்கு. ஸோ கொப்பரையாக கொடுக்க விரும்பும் விவசாயிகள் வந்து இந்த 2 ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் எல்லைக்குள்ள இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க அந்த இதை அணுகி பயன்பெறலாம். ரப்பர் சாகுபடியாளர்களுக்கு ஏதாவது உத்வேகம் கொடுக்கிற மாதிரி ஒழுங்குமுறை விற்பனை கூட செயல்பாடு இருக்கா? ஆமா, குலசேகரத்துல ஒரு ஒழுங்குமுறை விற்பனை கூடம் இருக்கு, மார்த்தாண்டத்துல ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் இருக்கு. அப்போ குலசேகரத்துல இருக்கிற விற்பனை கூடங்கள்ல கூட நீங்க உங்க ரப்பர் ஷீட்டுகளை கூட வச்சு நீங்க நல்ல விலை வரும்போது இது பண்ணலாம். மற்றபடி குலசேகரத்துல தான் நமக்கு அந்த ஈனாம் மார்க்கெட்டும் இருக்கு. அங்க அது மூலமா ஆன்லைன் வர்த்தகம் மூலமா நல்ல விலைகளும் பெறலாம். ஸோ ரப்பர் வந்து மார்க்கெட் செய்யணும்னு நினைக்கிற விவசாயிகள் வந்து குலசேகரம் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களை அணுகலாம். அங்க வந்து ட்ரேடர்ஸுக்கும் விவசாயிகளுக்கும், அதாவது வியாபாரிகளுக்கும் விவசாயிகளுக்குமே பொருளீட்டு கடன் இருக்கு. அதாவது நம்ம பொருட்களை வச்சு ரப்பர் ஷீட்ஸ் வந்து அது நம்ம குடோன்ல ஸ்டாக் பண்ணி அது நல்ல விலை வரும்போது விற்கணும்னு நினைக்கிறவங்க அங்க வந்து ஸ்டாக் பண்ணிட்டு பொருளீட்டு கடன் பெற்றுக்கொள்ளலாம். உங்களுடைய அலைபேசி ஒன்று சொல்லலாமா? என்னுடைய அலைபேசி என்ன 9442136046 9442136046. இன்னும் ஒரு தடவை சொல்லலாமா? 9442136046. இந்த அலைபேசி வாயிலாக நிகழ்ச்சியை கேட்டுட்டு ஏதாவது சந்தேகம் அப்படிங்கிற அடிப்படையில் தொடர்பு கொண்டா பதில் கனிவாக இருக்குமா? அப்படி கண்டிப்பாக கனிவாக தான் இருக்கும். அவங்க சந்தேகம் வரும் விவசாயிகள் எங்களை அணுகலாம். ஆக குமரி பண்பலைக்காக பல பயிர் சாகுபடி அப்படிங்கிறது பல பயிர்களாக இருந்தாலும் கூட குறிப்பாக நெல் விவசாயம், தென்னை விவசாயம், அதில் ஊடுபயிராட்டு உளுந்து சாகுபடி, சணப்பை, தக்கை பூண்டு இந்த மாதிரியான பயிர்களை ஈடுபாடு காட்டுறதன் வழி பொருளாதார செலவும் குறையும், நிலமும் வளமாகும், கால்நடை வளர்ப்பும் முக்கியம் அப்படிங்கிற மாதிரியும் கருத்தை அழுத்தமாக பதிவு செய்திருக்கீங்க. உங்களுக்கு குமரி பண்பலை சார்பாக மனமார்ந்த நன்றி. இதுவரை பல பயிர் சாகுபடியில் செயல்படுத்தப்படும் வேளாண் தொழில்நுட்பங்கள் நேர்முகம் கேட்டீர்கள். நேர்முகத்தில் பங்கேற்றவர் கன்னியாகுமரி மாவட்ட வேளாண் வணிக வேளாண்மை துணை இயக்குனர் எஸ். கீதா அவர்கள். உடன் உரையாடியவர் தேரூர் எஸ். சிவசுப்பிரமணிய